நாங்கள் ஒரு விவசாயி 3 வருஷமாக யானை இந்த ஏரியாவில் வந்து தென்னை மரம், வாழை, பலாமரம் இதுகளெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடுது. ஊருக்கு அதுக்கும் ஒரு 1000 அடி தான். இதில் இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கலை. நாங்கள் கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கோம், அவங்களும் அதுக்கு நடவடிக்கை எடுக்கலை. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு மனு கொடுத்துருக்கோம், அவங்களும் இந்த நடவடிக்கை எடுக்கலை. அப்படி சில நேரம் வராங்க, அப்படி வந்தால் நைட்டில் வெடியை போட்டுட்டு போயிடுறாங்க. அப்படி போகும்போது திரும்ப அதுக்கு அதிகமான எரிச்சல் வந்து இருக்க மரத்தை பூரா இப்படி பிடுங்கி போட்டுறது குறுத்தை. இந்த மரம் போட்டு 3 வருஷம் ஆகுது. ஒரு கன்று 130 ரூபா நெட்டை குட்டை. இதை வாங்கிட்டு வர்றதுக்கு 10 ரூபா அங்கேருந்து வண்டி செலவு. இதை தோன்றதுக்கு ஒரு குழி தோன்றதுக்கு 25 ரூபா 30 ரூபா வரும். இந்த 3 வருஷத்துக்கு என்னுடைய செலவு என்ன வருங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. இதுக்கு களை வெட்டணும், அடுத்து உழணும், தண்ணி பாய்ச்சணும். இன்னும் ஒரு 3 வருஷம் கழித்து தான் இதனுடைய வருமானத்தை நாங்கள் பார்க்கலாம். அப்படி வரும்போது இந்த 6 வருஷம் வரும்போது நாங்கள் கடத்தை வாங்கி தான் விவசாயம் பார்க்க வேண்டியிருக்கு. திரும்ப இது விளைஞ்சி தான் நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு. அடுத்த ஆட்களுக்கு வேலைக்கு போய் இந்த வட்டியை கட்டிக்கிட்டு மற்ற எங்கள் வீட்டு செலவையும் நாங்கள் பார்த்துக்கிடுவோம். அதுக்கு பின்னால் வர்றது இந்த அரசாங்கம் போய் சொன்னாலும் ஒரு நாளைக்கு வந்து பார்த்துட்டு எங்களுக்கு சரியான நஷ்ட இடம் இந்த தென்னங்கன்று கொடுக்குறதில்ல. 103 கண்ணை இப்போ குறுத்தை பிடுங்கி போட்டுருச்சு. நாங்கள் என்ன பண்ணுறது? இதுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை எடுத்து கொடுக்கணும். இதே மாதிரியான இது யானை வந்து இப்படி தொடர்ந்து பிடுங்குச்சுன்னா விவசாயிகள் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் போராட்டத்துக்கு இறங்கிடுவோம். ஒரு 4 பைப்பை பிடுங்கி உடைச்சிருச்சு. நாங்கள் தண்ணி எப்படி பாய்ச்சுறது? ஒரு பைப்பை உடைச்சாலே ஒரு 600-700 ரூபா செலவாகும். 4 பைப்பு மெக்கானிக்கல் செலவு, ஜாமாங்க வாங்குறது. இதை பூரா எங்களுக்கு அரசாங்கம் ஓட்டு தரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். யானை ஒரே யானை தான் வருது. அந்த ஒத்த யானையும் அரசாங்கம் விரட்டி வெளியே அடிக்கணும். ஆனால் அதை அடிக்க மாட்டாங்க. இல்லை அதை பிடிச்சி நீங்களா அதுக்கு ஏதாவது ஊசி, மயக்க ஊசி போட்டு இந்த ஊரை விட்டு வெளியே கொண்டு போய் ஒரு 200 கிலோமீட்டரோ 100 கிலோமீட்டரோ கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. இந்த ஒத்த யானை 3 வருஷமாக அதிகமான சேட்டை இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கு. விவசாயிகள் யாரும் அதுக்கு எந்த தொந்தரவும் கொடுத்தது கிடையாது. இதுக்கு சரியான மானியமும் கொடுக்க மாட்டாங்க. அந்த மரத்தை அப்படியே மூட்டோட பிடிங்கி போட்டுருச்சு. 3 வருஷத்துக்கான நாங்கள் திரும்ப என்னைக்கு வளர்க்க. இதில் ஒரு மரம் இல்லை, 103 மரம் உங்கள் டிபார்ட்மெண்ட்டும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் பார்த்துருக்காங்க. நீங்கள் மீண்டும் எங்களுக்கு அதுக்கு அதிகமான தொகையை கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.